ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழியிடம் அதிகார மாற்றம் வரும். மாற்றுகிற வேலையை ராஜா கண்டிப்பாக செய்வார். ராஜாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம், டெல்லி, தமிழ்நாடு அத்தனையும் ஆளுமை செலுத்துகிற முரசொலி மாறனா, முரசொலி மாற சிசின் தான் மாறுகிற காலம் நானே அடித்து சொல்கிறேன், வெகு விரைவில் வரும். 2Gல வந்து பெரிய ஊழல் நடந்தது உண்மையானா கூட அது வந்து எல்லாருக்கும் தானே போயிருக்குது பணம். இவர் ஒருத்தரா எடுத்துன்னு போயிடுறாரு, ராஜா மட்டும் வச்சிருக்காரு. இல்லை, அதாவது ஒரு திருடன் திருடியது தான் குற்றமே தவிர அவன் விபச்சாரி வீட்டில் கொடுத்தா விபச்சாரிக்கெல்லாம் வழக்கு போட மாட்டான். இப்போ கனிமொழி அவர்களை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்குவார்னு சொல்கிறீங்க. இப்போ ஏற்கனவே அவங்க வந்து உதயநிதி, இன்பநிதி வரைக்கும் இறக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கனிமொழி ராசாவால் உடைக்க முடியுமா? எடப்பாடி முதலமைச்சர் ஆகுவான்னு யாருக்கா தெரியுமா? அவர் யாருன்னே தெரியாது. அரசியல் என்பது ஒரு சித்து விளையாட்டு. இந்த ஒரு மாதம் கழிச்சு இதே டிபேட்டில் நீங்கள் பாருங்கள், திமுக தோக்கும், 7.5 உள்ள வரும், 7.5 உள்ள வரும். ஏமா அப்போ யார் அந்த 7.5? நீ பாருங்க. அதெல்லாம் ராஜா பலாயிரம் கோடி. ராஜா சாதாரண ஆள் அல்ல. இப்போ ஒன்றும் அவருக்கு கவலைப்படவே இல்லை. அதிகாரம் என்கிட்ட இருக்கு, ஆட்சிக்கு ஒரு நாள் வருவேன், காற்று திசை மாறி அடிக்கும். அப்படி திசை மாறி அடிக்கிற பொழுது நான் தான் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையம். கனிமொழி முதலமைச்சராக வருவது என்பது தவிர்க்க முடியாது. அப்போ நான் தான் ஆளினால், நான் தான் துணை முதலமைச்சர். உதயநிதி ஒரு பக்கம், கனிமொழி ஒரு பக்கம் இருந்தால் மாவட்ட செயலர் நேரு எங்கே போவார்? உதயநிதி பக்கம் தான் போகவே மாட்டார். முதல்ல கனிமொழி வீட்டுக்கு போயிடுவார். ஏவா வேலு சார், ஏவா வேலை முதல்ல அங்கே போய் சேர்ந்துருவார். தாண்டா நாளைக்கு அதிகாரம். ஏன்னா பல லட்சம் கோடி இருக்கு. உதயநிதி இழுத்து கொண்டு தான் உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு விருப்பம் இல்லையா சார்? விருப்பமே இல்லை. அவர் கோடம்பாக்கத்து மேலே தான் விருப்பம். இவருக்கெல்லாம் பிறக்கும் போதே நீங்கள் அதாவது சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது, தங்க ஸ்பூன். இப்போ அந்த ஆடியோ வந்தோன்னா பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த ஆடியோ வந்து எதுவுமே போடல பெருசாக. ஆனால் ராஜா வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு, மாரிதாஸ் கதை வந்து நியூஸ் ஆக்குறாங்க. அப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த ஆடியோ விவகாரத்தை வந்து மூடி மறைட்டு தானே பார்த்துருக்காங்க சார். ஒட்டுமொத்த மீடியாவும் மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்துகிற பச்சைமுத்து, புதிய தலைமுறை, மணல் திருட வைகுண்டராஜா, அத்தனை அக்யூஸ்டு தான் இருக்குது. பாஜக சொல்கிறது தானே கேட்பான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தன்னுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ராசா அவர்களுடைய ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது பெரிய ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு. குறிப்பாக 2G பற்றி பேசினது, ஸ்டாலினுக்கு என்ன பெரிய மூளை இருக்கா, கனிமொழியை தானே பார்க்க வந்தீங்க, என்னையடா பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு மன குமுறலாகவும் பேசியிருக்காரு. இந்த கட்சியை நான் கைப்பற்றுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எப்படி நினைக்கிறீங்க அதை நீங்கள்? இல்லை, அதுதான் எதிர்காலத்தில் அதான் நடக்கும். இப்போ நீங்கள் ராஜாவுடைய செல்வாக்கை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு பழைய ராஜாவுடைய பிஏ வீட்டில் போலீஸ் போய் உங்கள் செல்போன் நம்பரை கொடுங்க, நீங்கள் மாரிதாஸோட பேசியிருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் கெவின் வீட்டுக்கு 7 மணிக்கு போலீஸ் போய் தட்டுது. போலீஸை போய் தட்டுச்சா தட்டலையான அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கடையில தெரியும். அப்போ ராஜாவுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் அறிவித்த பிறகு, டிஜிபி மாற்றிய பிறகு, கமிஷனர் மாற்றிய பிறகு, உள்துறை உளவுத்துறையெல்லாம் மாற்றிய பிறகு ராஜாவுடைய செல்வாக்கு பார்த்தீங்களா? ராஜா, இணையாசிரியர் காமராஜ், அன்புன்னு இப்போ சிபிசியில் ஐசியாக இருக்கார். இவர்களெல்லாம் சாதிக்கு குடும்பத்தை மிரட்டி ஜெயிலில் முடிச்சு போட்டு ஒரு 500 கோடி ரூபாய் சொத்துக்கு 50 கோடி ரூபாய் கொடுத்து எழுதி வாங்கிய ஆட்கள் தான் இவர்கள். இதில் சுபவியும் உண்டு, சுபவி உண்டு, வன்னியரசு உண்டு. யாருக்காக? ராஜாவுக்காக. இல்லைன்னா இந்த மாதிரி வழக்கு போடுங்க, யார் போனா எங்க என்ன எல்லா கதையும் சொல்றேன். அப்போ ராஜாவுடைய செல்வாக்கு பார்த்தீங்களா? இல்லை, இப்போ ராசா அவருடைய செல்வாக்கு அப்படின்றது வந்து வெறுமனையாக வந்து ஒரு ஜெனரல் மினிஸ்டராக இருந்தாருன்றதுக்காகவா, இல்லை 2Gல சம்மந்தப்பட்டிருக்காருன்றதுக்காகவா, இல்லை வந்து ஒரு கேஸ்டுடைய ஆதரவு அவருக்கு இருக்குன்றதுக்காகவா? இது மூணுமே இல்லை. ராஜாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளும் அவர் ராஜா அனுசரிக்க. ஆமாம், எல்லாத்துக்கும் காந்தி அடிச்சு விட்டுருவார். பாஜகவில் இந்த வழக்கு போட்டது காங்கிரஸ் அரசு, வழக்கை தீர்ப்பு சொன்னது பாஜக ஆட்சி காலத்தில். இந்த வழக்கை அவர் சொல்லுவாரா, என்ன சாமிகள்லாம் காப்பாற்றிடுவாங்க, ராஜா வாயிலிருந்து வரும். யாரு?
சாமிகள் கோயிலில் போய் யாரை சாமின்னு சொல்லுவோம்? யாரை இங்கே சாமி? பார்ப்பனர். இந்த வழக்கு போட்டது பார்ப்பனர்கள், வழக்க ராஜாவை காப்பாற்றியது பார்ப்பனர்கள், அப்பீலுக்கு போகாமல் இருப்பது பார்ப்பனர்கள். புரியுதா? அப்போ ராஜாவுடைய லாபி எவ்வளவு தூரம் இருக்கு? 2Gல வந்து பெரிய ஊழல் நடந்தது உண்மையானா கூட அது வந்து எல்லாருக்கும் தானே போயிருக்குது பணம். இவர் ஒருத்தரா எடுத்துன்னு போயிடுவார், ராஜா மட்டும் வச்சிருக்காரு. இல்ல, அதாவது ஒரு திருடன் திருடியது தான் குற்றமே தவிர விபச்சாரி வீட்டில் கொடுத்தா விபச்சாரிகளை வழக்கு போட மாட்டான். திருடன் சொல்கிறத நான் விபச்சாரி வீட்டுக்கு போய் எல்லாம் பணம் கொடுத்தேன்னு சொல்லுவோம். விபச்சாரி மேலே எவனும் திருடன் தான் ஜெயில் இருக்கணும், திருடன் தான் தண்டனை, திருடனுக்கு தான் வாழ்நாள் ஆயுள். அதனால் இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. பெரியார் தொண்டன் சொல்லுகிற நீ திருடுவதற்கு கொள்ளையடிப்பதற்கு பெரியார்கிட்ட கற்றுக்கொண்டாயா? அதான் குற்றம் நிரூபிக்கப்பட்ட வெளியே வந்துட்டாங்க. அதான் சாமிகள்லாம் காப்பாற்றிட்டாங்க. அவர் அமைச்சர் பதவி போன பிறகு அவரை வரவேற்றவர் யாரு கேட்டீங்கன்னா வீரமணி. வர்ற வீரமணி ஒரு 300 கருப்பு சட்டை தொண்டர்கள் எங்க நிறுத்தினாரு? ஏர்போர்ட்ல. ஏர்போர்ட்ல நிறுத்தி மாண்புமிகு போனால் என்ன, மாண்புமிகு ராஜா அவர்களே வருக வருக. வீரமணி அதை விசாரிச்சிருக்கணும், வீரமணி பிடிச்சி உள்ள போட்டிருக்கணும். அப்போ இதுதான் ராஜாவுடைய அரசியல். ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழியிடம் அதிகார மாற்றம் வரும். மாற்றுகிற வேலையை ராஜா கண்டிப்பாக செய்வார். ராஜாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது திமுக அதிகார மையம், ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம், டெல்லி, தமிழ்நாடு அத்தனையும் ஆளுமை செலுத்துகிற முரசொலி மாறனா, முரசொலி மாற சிசின் தான் மாறுகிற காலம் நானே அடித்து சொல்கிறேன், வெகு விரைவில் வரும். இப்போ அவர் சொல்கிறாரு, என் வீட்டில் இருந்தால் பணம் எடுத்தானுங்க, உங்கள் வீட்டில் இருந்தாலும் பணம் எடுத்தாங்க சிபிஐ, ஏன்னா எல்லாத்தையும் நான் மட்டும் அடிச்சுன்னு போயிட்டு நீங்கள் தானே எடுத்துன்னு போனீங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. அப்படி பார்த்தா ராஜா வந்து ஒரு பலியாடு ஆக்கப்பட்டிருக்காரான்னு கேட்குறேன் நான். இல்லைங்க, ராஜா தான் எல்லாத்தையும் பலியாடு ஆக்குறாரு. அதாவது மன்மோகன் சிங் வீட்டுக்கு கூப்பிடுறாரு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது, கூப்பிட்டு நீ பதவி விலகிரு, உன்னை உச்ச நீதிமன்றம் இதில் ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதே போல் அதிகாரிகளும் வழக்கு போட்டே ஆகணுங்கிறாங்க, நீ ரிசைன் பண்ணிடுன்னு ராஜா மத்திய மந்திரியாக இருக்கும்போது மன்மோகன் வீட்டில் சொல்கிறாங்க. ராஜாவுக்கு அங்கே போன நண்பர்களுக்கு பிரதமருடைய மனைவி, மன்மோகன் சிங்குடைய மனைவி கௌர் மேடம் டீ எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ ராஜா சொல்கிறார், நான் சிறைக்கு போனால் நீங்களும் சிறைக்கு வருவீங்க. யாருக்கிட்ட? அவங்க மனைவி கிட்டயா? மனைவி கிட்ட இல்லைங்க, கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அவங்க டீ எடுத்து தூங்கிறாதீங்க. டீ எடுத்து மன்மோகன் சிங் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த அம்மா வந்து வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிப்பதற்கு டீ எடுத்துகிட்டு வருது. வேலைக்காரனை கொடுக்க விட்டுருக்கலாம், மரியாதை, வேலைக்காரரை அமைச்சர் கொடுக்க கூடாதுல்ல. அப்போ ராஜா என்ன சொல்றாரு, நான் ஜெயிலுக்கு போனா நீங்களும் ஜெயிலுக்கு வருவீங்க. அந்த அம்மா என்ன ஆகுது, டீ காப்பி கப்பு தட்டெல்லாம் ஆடு. அப்போ இவ்வளவு அதிகார மையம் யாருக்கு இருந்தது? ராஜாவுக்கு இருந்தது. ராஜா இப்படி இதில் பலிகடை ஆக்கப்பட்டார். அதாவது தயாநிதி மாறன் இருந்து போலியோ. இதுக்கு முந்தைய யார் அமைச்சர்? தயாநிதி மாறன். தயாநிதி மாறனிடமிருந்து ராஜா அமைச்சராகிறாருன்னா எவ்வளவு அதிகார மையம். முரசொலி மாறன் இறந்த பிறகு முரசொலி மாறன் வகித்த துறை 2 துறை, இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ். டாடா, பிர்லா, அம்பானி, சொங்கானி எல்லாம் கட்டுப்படுத்துகிற துறை. கருணாநிதி குடும்பம் அந்த 2 துறையும் ராஜாட்ட கொடுக்குன்னு கேட்குது. வாஜ்பாய் சொல்கிறாரு, இல்லை அனுபவம் பத்தாது இந்த இளைஞனுக்கு, சிக்கலாயிரும், முடியாதுங்கிறார். இல்லை கொடுத்தே ஆகணும். கனிமொழி தரப்பு, கருணாநிதி தரப்பு ராஜாவுக்கு பாஜக ஆட்சி காலத்தில் இவர் என்விரான்மெண்ட் அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர், அதெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க. இண்டஸ்ட்ரி டாடா பிறகு எங்களை வந்து நிற்கிற கைகட்டி நிற்கணும். இவரையா பலிகடா? இவர் ஏமாந்தா திமுகவை நீங்கள் ஸ்டாலினை பேக்கப் பண்ணி எங்கேயா உட்கார வச்சுட்டு கனிமொழியை நிழல் முதலமைச்சராக்கி இவர் முதலமைச்சராகி நீங்கள் கருணாநிதி செத்த பிறகு சபரீசன் நீ கிளம்புங்க, உங்களால் கட்சி பேர் கெட்டு போச்சு, ஊழல் கட்சி ஆகி போச்சு. கனிமொழியை ராஜாவை விரட்டுறதுக்கு முடிவு பண்ணார். சபரீசனை 1500 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணார். இவரா பலிகடா? நீங்கள் லண்டனுக்கு போனால் காலையில் ஹீத்ரோ ஏர்போர்ட் இறங்கினாருன்னா சாயங்காலம் குயினோட டின்னரில் இருப்பார். இவரா பலிகடா ஆக்க முடியும்? யாரோட டின்னர்? குயினோட. உலகத்தையே கட்டியாண்ட
சூரியன் என்னை கேட்டுத்தான் எழ வேண்டும், பின்னால் அது விழ வேண்டும், உலகம் பூரா பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும், அங்கே டின்னர் இருப்பார் இந்த ஆண்டிமுத்து ராசா. காரணம் திமுகவை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இல்லை எப்படி இந்த 2G பணம் மட்டுமே வா? இல்லைங்க, அதாவது 2G பணம் இந்தியாவையே விலைக்கு வாங்கிடலாம், இந்தியாவையே விலைக்கு வாங்கிடலாம். அவர்கிட்ட ஒரு பிஏ சொன்ன கதை, 600 கோடி ரூபாய் கலைஞர் டிவியினுடைய ஒட்டுமொத்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டு 600 கோடி கொடுத்துருக்காரு. யாருக்கு? கலைஞர் டிவிக்கு. அந்த அந்த பணத்துக்கு 600 கோடி ரூபாய் கணக்கு சொல்ல முடியாமல் தான் யார் உள்ளே போக வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா தயாளம்மா. தயாளம்மா முதல்ல தான் கருணாநிதி மகளான கனிமொழி 2 மாதம் கழிச்சு உள்ளே போகுது. இந்த 600 கோடி ரூபாய்க்கான சோர்ஸை காமிக்க முடியல, 600 கோடி ரூபாய்க்கான சோர்ஸை காமிக்க முடியல. அப்போ ராஜா பலாயிரம் கோடி பல ஆசீர்வாத ஆச்சாரி ராஜாவுடைய பிஏ இப்போ எங்கே இருக்காரு? பாஜகவில் இருக்கார். அவரு தான் என்ன நடந்ததுங்கிறத முழு தகவலை பாஜகவுக்கு இவரை காட்டி கொடுத்தவரே அவர் தான். இப்படி பல விஷயங்கள். ராஜா சாதாரண ஆளல்ல. இப்போவும் ஒன்றும் அவருக்கு கவலைப்படவே இல்லை. கவலை அதிகாரம் என்கிட்ட இருக்கு, ஆட்சிக்கு ஒரு நாள் வருவேன், காற்று திசை மாறி அடிக்கும். அப்படி திசை மாறி அடிக்கிற பொழுது நான் தான் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையம். கனிமொழி முதலமைச்சராக வருவது என்பது தவிர்க்க முடியாது. அப்போ நான் தான் ஆளின் ஆள், நான் தான் துணை முதலமைச்சர். டெல்லி, தமிழ்நாடு, திமுக அத்தனையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு நாள் வந்தே தீரும். அதுதான் போதையில் சொல்கிறாங்க செய்தி. இல்லை இப்போ அந்த ஆடியோவில் ஒன்று சொல்கிறாரு, நான் ஜெயிலில் இருந்தப்போ நான் என்ன பார்க்க வந்தீங்க நீங்கள், கனிமொழி உள்ள அந்த தான் வந்தீங்க, யாராவது வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், அழகிரி வந்து நீயும் கனிமொழி எதுவும் பண்ணலையாமே, எல்லாம் பண்ணது ஸ்டாலின் தானே, நீ வந்து அப்ரூவ் ஆகிடுன்னு சொல்லிட்டு கூட நான் அவ்வளவும் பண்ணாமல் நான் வந்து ஒரு நேர்மையாக தானே இருந்தேன் நான் கட்சிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரன விசுவாசமாக தானே பேசுகிறாரு. நீங்கள் அவர் கட்சியே வந்து அவர் எடுத்துப்பார், ஸ்டாலினுக்கு க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது எப்படி ஆகும்? அதாவது இந்த வீடியோ யார் இந்த விட்டதுன்னா, இது பூராமே தொலைத்தொடர்பு துறையில் வேலை பார்க்குற ஆர்எஸ்எஸ் ஆட்கள், பாஜக ஆட்கள் இதை பூரா அப்படியே டேப் எடுத்து தேவைப்படும் போது விடலான்னு வச்சுருப்பான். ரெக்கார்ட் பண்ணது யார் சார்? பாஜக தான் பண்ணுவாங்க, வேறு யாரும் அதை தடை செய்யவே முடியாது. நீங்கள் இந்த உளவு வர இந்த உளவுத்துறை எப்படி செயல்படுதுன்னா, நீங்கள் கருணாநிதி என்ன பேசினாரு, எடப்பாடி என்ன பேசினாரு, ஜெயலலிதா என்ன பேசினாரு, இது எல்லாமே ஒரு நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய ஐபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், இன்டெலிஜென்ட் பியூரோ. அதில் எஸ்பி தான் அங்கே ஏட்டையாவை. எங்கே யார்? ஐபிஎஸ் முடிச்சுட்டு போகிறாங்களே அவங்க தான் அங்கே ஏட்டையாவை. அப்போ எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்கும். அதில் வெளிநாடுகளில் ஒரு இந்தியாவுக்கு எதிராக ஒரு சதி பின்னப்படுகிறதுனா அவர்களே ஐபியில் இருக்கிறவங்கள ப்ரொமோஷன் கொடுப்பாரா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். அவர் எங்கே போவார்? அவருக்கு வவுச்சரே கிடையாது. எத்தனை கோடி வேணால் செலவு பண்ணலாம். நேராக தாய்லாந்து பறப்பார், நேராக பக்கிங்காம் போவார். இந்த மாதிரி அமைப்பு அது. அந்த அமைப்புடைய வலைப்பின்னல் மிகப்பெரிய வலைப்பின்னல். அந்த வலைப்பின்னல்கள் அத்தனை இது போன்ற பாஜகவுக்கு எதிரான ஆட்களுடைய முழு தகவலும் அங்கே இருக்கும். தேவைப்படுகிற பொழுது பாஜகவுடைய தொங்கு சதையான மாரிதாஸை போன்ற பல நபர்கள்ட்ட கொடுத்து லீக் பண்ணும். இப்படித்தான் இது லீக் ஆயிருக்கு. இப்படி தான் லீக். இப்போ திமுக பலவீனப்படுத்தணும், திமுகவுக்குள்ள ஒரு கோஷ்டி சண்டையை உருவாக்கணும், அவர்களை ஒரு மன ரீதியான ஒரு நெருக்கடி உருவாக்கணும். இந்த நேரத்தில் மாரிதாஸ் அதை வெளியிடுவதற்கு கொடுத்தனுப்பிய ஆள் யார்? பாஜக, ஆர்எஸ்எஸ் தான். அப்போது ஆர்எஸ்எஸ் சமரசம் செய்யாமல் இந்தியாவில் யாருமே அரசியல் பண்ண முடியாது. ராஜாவும் ஆர்எஸ்எஸ்ஐ சமரசம் செய்து கொண்டார். அதனால தான் 2G வழக்கு அப்பீலுக்கு போகலை. இப்போ அந்த ஆடியோ வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த ஆடியோ வந்து எதுவுமே போடல பெருசாக. ஆனால் ராஜா வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு, மாரிதாஸ் கதை வந்து நியூஸ் ஆக்குறாங்க. அப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த ஆடியோ விவகாரத்தை வந்து மூடி மறைச்சு தானே பார்த்துருக்காங்க சார். அதாவது நீங்கள் ஒட்டுமொத்த மீடியாவும் மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்துகிற பச்சைமுத்து, புதிய தலைமுறை, மணல் திருட வைகுண்டராஜா, அத்தனை அக்யூஸ்டு தான் இருக்குது. அவர்கள் பூரா சமூக விரோத சட்டவிரோத தொழிலதிபர்கள். அப்போ அவன் பாஜக சொல்கிறது தானே கேட்பான். சன் தொலைக்காட்சி உட்பட சன் தொலைக்காட்சியை அபிஷா வர வச்சு என்ன உன் மேலே இவ்வளோ ஊழல் இருக்குது 2014
என்ன பண்ணுற ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த ஸ்பைஸ் ஜெட் 25 விமானம் அப்படியே எழுதி கொடுத்துட்டு போயிருட்டார். ஸ்பைஸ் ஜெட் அடுத்த நாள் காலையில் ஜெய்ஷா மகனுக்கு கும்சாக் போயிடுச்சு. இதுதான் இவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிக்க விட்டுருவான். பல லட்சம் கோடி கொள்ளையடிக்க விட்டுடலாம். அவனுக்கு தேவைப்படுகிற பொழுது கோப்புகளை வச்சு தான் பேரமே பேசுவான். ஏன்னா இவர்கள் பூராமே கிராமத்தில் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்த பயிலுவோம். ராத்திரியோ ராத்திரி MP ஆயிடுவான், MLA ஆயிடுவான், மந்திரி ஆயிடுவான், இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணுவான், ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஜெகத்ரட்சகன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட பல லட்சம் கோடி பல லட்சம் மருத்துவக் கல்லூரி இருக்குது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது எனக்கு சாப்பாட்டுக்கு வழியிலேன்னு எம்ஜிஆரை குரோம்பேட்டையில் வீடு வீடாக போய் மீட்டர் ரீடிங் எடுப்பாங்கல்ல, இப்படி வாழ்க்கையை ஆரம்பித்தவர். அவருடைய காலத்திலேயே உலக கோடீஸ்வரர் பட்டியல் வந்துட்டார். இதெல்லாம் எப்படி நடக்கும்? சாதாரணமாக திராவிட இயக்கங்கள் தான் இப்படி வர முடியும். இப்போ கனிமொழி அவர்களை வந்து இவர் முதலமைச்சர் ஆக்குவார்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஏற்கனவே அவங்க வந்து உதயநிதி இன்பநிதி வரைக்கும் இறக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கனிமொழி ராசாவால் உடைக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. எடப்பாடி முதலமைச்சர் ஆகுவான்னு யாருக்கா தெரியுமா? அவர் யாருன்னே தெரியாது. அரசியல் என்பது ஒரு சித்து விளையாட்டு. நீங்கள் இந்த ஒரு மாதம் கழிச்சு இதே டிபேட்டில் நீங்கள் பாருங்கள், திமுக தோக்கும், 7.5 உள்ள வரும், 7.5 உள்ள வரும். ஏமா அப்போ யார் அந்த 7.5? நீ பாருங்க. அதெல்லாம் அதாவது சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக தான் நல்லா இருக்கும். அப்போ இந்த திமுக கண்டிப்பாக ஜெயிக்காது, அது மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய கணக்கு சரியா இருந்தா திமுக 2வது இடமா 3வது இடமாங்கிறது தான் பிரச்சனை. போட்டியே விஜய் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் டிவிக்கு 2வது இடம் யாருக்கு 3வது இடம் யாருக்குன்னு. ஆமாம். அப்போ இல்லை, என்னுடைய கணக்குப்படியே அதிமுக ஜெயிக்கும். 2வது இடம் விஜயா திமுகவா? அப்போ 2வது இடம் விஜய் வந்தால் 3வது இடம் யார் போயிடும்? திமுக. இதுதான் வந்தா நீங்கள் அங்கே சண்டை வர ஆரம்பிச்சு. சண்டை வர ஆரம்பித்த பிறகு நீங்கள் பாஜக உள்ளே வந்துடுவோம். யாருக்குள்ள? திமுகவுக்குள்ள. பாஜக உள்ளே வந்தால் நீங்கள் திமுக உடைவது தவிர்க்க முடியும். பாஜக உள்ள வரத்துக்கான திரும்ப இவ்வளோ திமுகக்குள்ள, அதான் திமுக தமிழ்நாட்டில் இல்லை, பாஜக திமுகக்குள்ள போயிடுவான். திமுகக்குள்ள போனா கனிமொழி ராஜா 2 பேரும் பாஜக ஆதரவோடு திமுக மீது ஒரு பெரிய போர், இறுதி போர். அந்த இறுதி போரில் தளபதி யாருன்னா உதயநிதி தான் நிற்பாரா. சபரிஷ் 5 லட்சம் கோடியோட தனி விமானத்தில் தப்பி போய் லண்டனில் செட்டில் ஆயிடுவார். இங்கே அரசியல் களமே திமுகவுக்கு ஆளே இருக்காது. திமுகவுக்கான அரசியல் களம் இன்னும் ஒரு 2 மாசத்துல ஆளே இருக்காது. கனிமொழி அவர்கள் மாநில அரசியல் வரத்துக்கு விருப்பப்பட்டாங்க, சட்டமன்றத்தில் நிற்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க. ஆனாலுமே திமுக அவங்களுக்கே சீட்டு தரலன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா சார்? சீட்டு தர, அதாவதுங்க அந்த அம்மாவுக்கு மாநில அரசியல் இருந்தால் தான் மத்திய அரசாங்கத்துக்கு ஆளுகை செலுத்த முடியும். அதை இந்த குடும்பம் நீங்கள் சுத்தமாக கனிமொழியை தொடச்சி எடுத்துட்டாங்க. அந்த அம்மா தூத்துக்குடி போனால் பின்னாடி ஒரு ஆள் போகிறான், யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு. தூத்துக்குடி ஒரு கூட்டம் போட்டால் அடுத்த வாரமே உதயநிதிக்கு அங்கே ஒரு கூட்டம், தென்காசியில் ஒரு கூட்டமாக 4வது நாள் அங்கேயே ஒரு கூட்டம். இப்படி எல்லா இடங்களிலும் யாரை ஃபாலோ பண்ண. அப்போ இந்த கனிமொழி காய்ச்சல் திமுக குடும்பத்துக்கு, யார் அம்மா துர்கா அம்மாவுக்கும் வேற யாருக்கும் கவலை இல்லை. யாது வந்தால் அவர்களோட தேவை நிறைவேறிச்சு. மாப்பிள்ளை சபரீஷெல்லாம் வெல் செட்டில் ஆகிட்டார். அதனால துர்கா அம்மாவுக்கு தன்னுடைய மகனை முதலமைச்சர். இதுதான் இதுக்கே கனிமொழியால் பெரிய எதிர்ப்பு வரப்போகுது. இவங்க முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்க கனிமொழி அவர்கள் முதல்ல கட்சிக்கு தலைவராகட்டும். திமுகவுக்கு கட்சிக்கு தலைவரான பிறகு அடுத்து முதலமைச்சர், மாவட்ட செயலாளர். நான் என்ன கேட்குறேன், உதயநிதி ஒரு பக்கம் கனிமொழி ஒரு பக்கம் இருந்தால் மாவட்ட செயலாளர் நேரு எங்கே போவார்? உதயநிதி பக்கமா? நீங்கள் தான் சொல்லணும். உதயநிதி பக்கம் தான் போகவே மாட்டார். முதல்ல கனிமொழி வீட்டுக்கு போயிடுவார். ஏவா வேலு சார், ஏவா வேலை முதல்ல அங்கே போய் சேர்ந்துருவார். தாண்டா நாளைக்கு அதிகாரம். ஏன்னா பல லட்சம் கோடி இருக்கு, பல லட்சம் கோடி இருக்கு. நீங்கள் ஜார்ஜே கதை தான். ஜானகி எவ்வளோ நாள் இருந்துச்சு முதலமைச்சராக இருந்தது, பொதுச் செயலாளர் இருந்தது, எவ்வளோ நாள் இருந்தது ஜானகி? ஜானகி அரசியல் தேவையில்லை. ஜெயலலிதாவுக்கு அரசியல் தேவை, உதயநிதிக்கு அரசியல் தேவையில்லை, கனிமொழிக்கு அரசியல் தேவை. இப்போ
உதயநிதி இழுத்து கொண்டு தான் உட்கார வச்சிருக்காங்க. இழுத்து கொண்டு வந்தா அவர் விருப்பம் இல்லையா சார்? விருப்பமே இல்லை. அவர் கோடம்பாக்கத்து மேலே தான் விருப்பம். சினிமாவில் சினிமா தான் விருப்பம் அவருக்கு. ஏன்னா இவர்கள்லாம் பிறக்கும் போதே நீங்கள் அதாவது சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது, தங்க ஸ்பூனு. அப்போ இவர்களுக்கான அரசியலே தெரியாது. தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், மக துணை முதலமைச்சர், இதுதானே. தனியாக போய் உதயநிதி கவுன்சிலர் சீட்லையும் ஜெயிக்க முடியுமா? கருணாநிதி குடும்பமே இல்லைங்க. போய் கவுன்சிலர் ஒருத்தர் கவுன்சிலர் ஆவதற்கு 25 வருஷம் உழைக்கணும். அவனுக்கு 25 வயசுனா 50 வயசுல கவுன்சிலர் ஆக முடியும். இங்கே கருணாநிதி வீட்டு புள்ள 50 வயசுல முதலமைச்சர் ஆகிட்டார். அவரு புள்ள 500 கோடி போட்டு படம் எடுக்கிறார், ரஜினி கமலை வச்சு. தேவையான மோடி நடிக்க சொல்லுவார். இதெல்லாம் யாருக்கு அந்த வாய்ப்பு வரும்? அந்த குடும்பம், கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும். எப்போ அதுதான் இப்போ அத்தனை பேருக்குமான ஒரு நெருடல். கருணாநிதி குடும்பம் தான் அதிகாரத்தில் இருக்கணுமா, கருணாநிதி குடும்பம் தான் அதிகாரத்தில் இருக்கணுமா என்பதுதான் இப்போ திமுகக்குள்ள பெரிய அரசியல் விவாதமே அதுதான்.